வெல்கம் பேக் டு வென் டு ஒன் கார்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆடியோட ஒரு என்ட்ரி லெவல் செக்மெண்ட் காரு Audi A4. இதோட டிரைவ் ரிவ்யூ வந்துட்டு நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இதோட இனிஷியல் இம்ப்ரெஷனே வந்துட்டு இதோட கம்ஃபர்டபிலிட்டி தான். காருக்குள்ளே ஏறி உட்கார்ந்த உடனே நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்தது. ரோட்டில் இருக்கிற மேடு பள்ளெல்லாம் வந்து நல்லா அந்த ஷாக் அப்சர் வந்து அப்சர்வ் பண்ணிச்சு. எந்த விதமான அண்டுலேஷன்ஸும் வந்து நமக்கு கேபின்குள்ளே அவ்வளோவா தெரியல. அந்த சஸ்பென்ஷன் சவுண்டுமே அவ்வளோவா நம்ம கேபின்குள்ளே வரல. Audi கரண்ட்லி பெட்ரோல் இன்ஜின்ஸ் மட்டும்தான் ஆஃபர் பண்ணுறாங்க. இல்லை டீசல் இன்ஜின் வந்து கிடையாது. இந்த பெட்ரோல் இன்ஜின் வந்து செம்ம ரிஃபைண்டாக இருந்தது. ஆன் பண்ணும்போது வண்டி ஆனில் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல, அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்தது. காருக்குள்ளேருந்து அந்த மழை சத்தம் கேட்க நல்லா இருந்தது. இதில் வந்து கம்ஃபர்டபிலிட்டிக்காக 3 zone கிளைமேட் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது லெஃப்ட், ரைட் அண்ட் பேக் பேசஞ்சர்ஸ்க்குமே வந்து டிஃப்ரெண்ட்டான டெம்பரேச்சர் வந்து செட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு சென்டர் கன்சோல் தான். கியர் பாக்ஸ்லாம் வந்துட்டு நல்ல கம்ஃபர்டபிலிட்டியாக இருந்தது. டேஷ்போர்டுமே நல்லா இருந்தது. டியூவல் கலர் வந்து தெரியுது, பிளாக் அண்ட் பீஜ். சென்டரில் வந்து ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. பார்க்கறதுக்கு நல்லா டீட்டெயிலாக இருந்தது. என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டமோட டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருந்தது. டச் ரெஸ்பான்ஸுமே நல்லா இருந்தது. எந்தவித டிலேயும் நமக்கு தெரியல. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே ரெண்டுமே வயர்லெஸ் ஆப்ஷன் இருக்குது. இதில் ட்ரைவ் மோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஃபிஷியன்சி, கம்ஃபர்ட், ஆட்டோ, டைனாமிக், அப்புறம் இண்டிவிஜுவல் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். 360 டிகிரி கேமரா வந்துட்டு இல்லை, இதில் வந்து பேக் ஃபேஸிங் கேமரா மட்டும்தான். பட் வந்து நல்லா கிளாரிட்டியாக இருந்தது. பட் சுற்றியுமே வந்துட்டு உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது. அதனால் வண்டி சுற்றி என்ன நடக்குது நம்ம ஈஸியாக வந்து ஜட்ஜ் பண்ணிக்கலாம். அடாப்டிவ் கைட்லைன்ஸுமே நமக்கு தெரியுது. அதாவது நம்ம ஸ்டீரிங் வீல் திருப்பினிங்கன்னா எந்த டைரெக்ஷனில் நம்ம இருக்கோம் அப்படின்னு வந்துட்டு இதில் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிக்கலாம். இந்த சென்சாருக்கு இன்னொரு யூஸுமே இருக்குது. இதில் வந்து பார்க் அசிஸ்ட் ஃபியூச்சர் வந்து இருக்குது. அதாவது நீங்கள் பார்க் அசிஸ்ட் போட்டிங்கன்னா வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து கண்டுபிடிச்சிச்சின்னா அதுவே வந்து பார்க் பண்ணிக்கும். ஸோ ஸ்டியரிங் தான் என்டையர்லி அதை கண்ட்ரோல் பண்ணிக்கும். மற்றபடி ஆக்சலேஷன், பிரேக் வந்துட்டு மேனுவலாக நம்ம தான் வந்துட்டு அதை அண்டர்டேக் பண்ணிக்கணும். ஸோ ஒரு மினிமம் ஸ்பீடில் வந்துட்டு ஈஸியாக வந்து இது பார்க் அசிஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸுமே வந்து நல்லா தான் இருந்தது. ஸோ ஒரு பெரிய ஸ்பீட் பம்பில் நாங்கள் ஏற்றுறோம். பட் இருந்தாலுமே வந்து அண்டர் சேஸில் வந்து எதுவுமே தேவை. கம்பேர் பண்ணிங்கன்னா ஷிஃப்ட் அளவுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. ஸ்டியரிங் வீல் வந்து நல்ல ஒரு லெதர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங்னு வந்து சொல்லலாம். ரிட்டர்ன் டு சென்டருமே வந்துட்டு ஈஸியாச்சு. ஸ்டேரிங்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாகவும் கொடுக்கல, லைட்டாகவும் கொடுக்கல. நல்ல ஒரு மிடில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஈஸியாக வந்து மேனுவரும் பண்ணலாம். நீங்கள் ஹை ஸ்பீடில் வந்து நல்லா ஸ்டேபிளாகவும் இருந்தது. எந்த விதமான வைப்ரேஷன்ஸும் வந்து நம்ம ஸ்டேரிங் நமக்கு வந்து ஃபீல் ஆகலை. ஸோ நல்ல ஒரு ரிஃபைன்மெண்ட்டாக இருந்தது. ஸோ இனிஷியலி வந்து டிரைவ் மோடில் வந்து டியில் வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸில் காட்டும். இந்த கியர் நாப் வந்து கீழே ப்ரெஸ் பண்ணோம்னா டியிலேருந்து எஸ்ஸுக்கு மாறும். தட் மீன்ஸ் ஸ்போர்ட்ஸ் மோடில் இருக்குன்னு அர்த்தம். அது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே நமக்கு தெரியும். அதே மாதிரி திருப்பி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எம் அப்படி, அதாவது மேனுவல் மோடுக்கு வந்துட்டு மாறும். இதோட ஹார்ன் சவுண்டுமே கேட்க நல்லா இருந்தது. வார்னிங் சவுண்டெல்லாம் வந்து நல்லா சாஃப்டாகவே கொடுத்துருந்தாங்க. ரொம்ப இரிட்டேட்டிங்காகவும் இல்லை. மழை இருந்தனால வைப்பர்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நல்லா சூப்பராக க்ளீனாக வச்சுருந்துச்சு. எந்த விதமான நமக்கு அப்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நம்ம விண்ட்ஷீல்டில் வந்து நமக்கு தெரியல. ஓகே, நம்ம இப்போ டிரைவ் ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஹெட்ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு கேபின்குள்ளே எந்த அளவுக்கு இன்ஜின் நாய்ஸ் வருது அப்படி நம்ம பார்க்க முடியும். காரில் ஆக்சுவலாக 3 பேர் உட்காண்ட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் ஏசி ஆனில் இருக்குது, ஃபுல் ஏசியில் இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் ஆனில் தான் இருக்குது. வேணால் ரோடு வந்துட்டு கொஞ்சம் வெட்டாக இருக்குது. நம்ம லான்ச் பண்ணி பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு.
சரியான ஒரு லான்ச்சு. நல்லா அந்த புல் வந்து நமக்கு தெரிஞ்சது. இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட்டுமே வந்து நல்லா இருந்தது. BMW என்ட்ரி லெவல் 2 சீரிஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ணோம்னா Audiயுமே கிட்டத்தட்ட 7.1 செகண்டில் 0 to 100 வந்து அச்சீவ் பண்ணுது. ஸோ இது BMW 2 சீரிஸோட சேமான பெர்ஃபார்மன்ஸ் தான். BMW 2 சீரிஸில் பார்க்கும்போது அந்த ஸ்போர்ட்டியரான அது எக்ஸாஸ்ட் சவுண்டு உள்ளே வரும்போது நல்ல ஒரு ஃபீல் கொடுத்தது. பட் Audiயில் வந்து கம்ஃபர்டபிலிட்டி தான் நல்ல குவைட்டாக இருந்தது. கேபின் இன்ஜின் சவுண்ட் மட்டும் லைட்டாக கேட்டது. பட் அதுவுமே வந்து ஸ்போர்ட்டியாக தான் இருந்தது. BMW 2 சீரிஸில் சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ ரோட்டில் இருக்கிற எல்லாமே வந்து நமக்கு ஃபீல் ஆகும் உள்ள கேபின்குள்ளே. Audi A4 வந்துட்டு அந்த மாதிரி நமக்கு ஃபீல் ஆகலை. நல்ல ஒரு குஷன் இருந்தது உள்ளே. ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது ஆடியில் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபிலிட்டி அண்ட் ஸ்போர்ட்டினஸ் இருக்குது. BMWவில் வந்துட்டு அந்த இனிஷியல் ஆக்சலரேஷன் வந்து செம்மையாக இருந்தது. அதாவது 0 to 100 அந்த ஸ்டார்டிங் இனிஷியல் புல் வந்துட்டு நல்ல ஹையாக இருக்கும். இது ஆடியில் வந்துட்டு ஒரு லீனியரான நல்ல ஒரு புல்லு. பட் 0 to 100 வந்து ரெண்டுமே சேம் செகண்ட்ஸில் தான் வந்து அச்சீவ் பண்ணுது. ஸ்டீரிங்கில் ஏதோ கம்ப்ளைண்ட், அதனால தான் அந்த குயிங்னு சத்தம். ஆட்டோவோட சத்தம் உள்ளே வருது தான். ஸோ ஃபுல்லாக கேபின் வந்து குவைட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. லைட்டாக அந்த நாய்ஸ் வந்துட்டு உள்ள கேபின்குள்ளே க்ரீப் ஆகுது. கொஞ்சம் மியூசிக் அந்த மாதிரி எதாவது ப்ளே பண்ணிங்கன்னா சுத்தமாக எதுவுமே நமக்கு வந்துட்டு டிஸ்டர்பிங்காக இருக்காது. நல்ல ஒரு குவைட்டான கேபின் தான் நான் சொல்லுவேன். இதோட பவர் ஃபிகர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 204 ஹார்ஸ் பவர், 320 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்துட்டு க்ரியேட் பண்ணுது. டாப் ஸ்பீடு வந்து 241 km/h. இதோட டர்போ ரன் ஆகிற சவுண்ட் வந்து கேட்கும். அது வந்து கேட்குறதுக்கே நல்லாயிருக்கும். ஆக்சலேஷன் பண்ணும்போது அந்த டர்போ சவுண்ட் வந்து உள்ளே வரும். நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் அது கேட்குறதுக்கு. இதோட பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்தது. ஸோ அந்த பிரேக் வந்து நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது உள்ளே ட்ரைவ் பண்ணும்போது. நல்லா வந்து பைட் ஆச்சு. ஸோ ஈஸியாக வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச வண்டியை. இதோட ஹேண்ட்லிங் வந்து நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது. ஸ்டியரிங்கில் வந்துட்டு உங்களுக்கு அந்த கண்ட்ரோல், வண்டியோட ஃபுல் கண்ட்ரோல் வந்துட்டு ஸ்டியரிங்கில் இருக்குது. நமக்கு வந்து அந்த ரோடு கூட நல்ல ஒரு கனெக்டடான ஒரு ஃபீல் வந்துட்டு இருக்குது. என்ன மிஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, ஏடாஸ் ஃபீச்சர் வந்து மிஸ் ஆகுது. அதுவுமே வந்துட்டு அடிஷ்னலாக கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு இன்னும் ட்ரைவ் வந்து பெட்டராக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் மோடில் போகும்போது அந்த ரெட் லைனுக்கு வந்துட்டு கிட்ட ரீச் பண்ண விடுது. ஸோ 4000 RPM அந்த 5000 RPM கிட்ட வரும்போது கியர் வந்து ஷிஃப்ட் ஆகுது. இந்த டிஎஸ்டி கியர் பாக்ஸ் வந்து நல்லாவே அந்த கியர் ஷிஃப்டிங் வந்து ஹேண்டில் பண்ணுது. ஸ்மூத்தாக இருக்குது கியர் ஷிஃப்டிங்கு. இது வரைக்கும் நம்ம ஓட்டினதில் எப்போ வந்து கியர் ஷிஃப்ட் ஆச்சுன்னு நம்ம வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியல. அந்தளவுக்கு வந்து ஸ்மூத்தாக இருந்தது. மேனுவல் போட்டிங்கன்னா ஃபுல் ரெட் லைன் வரைக்குமே நீங்கள் வந்து ரெவ் பண்ணலாம். பட் ஆனால் அது ரொம்ப நாய்ஸியாக இருக்கும். வைப்ரேஷனே வந்து உள்ளே வரும். இன்ஜின் வந்து ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரியே இருக்கும். ஸோ பெஸ்ட்டு வந்து நம்ம டிஎஸ்சி கியர் பாக்ஸ் அதோட ஒர்க் வந்துட்டு கரெக்டாக பண்ணுது. நல்ல ஒரு கியர் பாக்ஸ்னு நான் சொல்லுவேன். ஸோ இதோட பாசிட்டிவ்ஸ் எல்லாம் வந்து பேசணும். இதோட நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டீசல் பவர் ட்ரெயின் இல்லை, பெட்ரோல் பவர் ட்ரெயின் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா, இல்லை மேனுவல் கியர் பாக்ஸ் வந்துட்டு அவைலபிள் இல்லை, ஒன்லி ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இப்போ வர வண்டிகளெல்லாம் ஏடாஸ் டெக்னாலஜிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் ஏடாஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து மிஸ் ஆகுது. Audi A4 வந்து பெஸ்ட்டு பேங்க் ஃபார் பாக்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். கம்ஃபர்டபிலிட்டி இருக்குது, ஃபன் டு ட்ரைவ் இருக்குது, லக்ஸுரி இருக்குது. ஃபியூச்சர்ஸ் லைக் வென்டிலேட்டர் சீட்டு, ஏடாஸுமே வந்துட்டு கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். மேபி அப்கமிங் மாடல்ஸில் வந்துட்டு அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரோட்டில் வந்து சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். காரில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக சீட் பெல்ட் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.